மழை வேகமா பெஞ்சிட்டு இருக்கு. திடீர்னு மண்ணுக்குள்ள இருந்து ரத்தம் வெளியே வருது. அந்த வர ரத்தமும் சிவப்பு கலர்ல இல்லாம கருப்பா இருக்குது. அப்போ திடீர்னு மண்ணுக்குள்ள இருந்து ஒரு கொடூரமான குரல். வாங்க முழு கதையும் போய் பார்க்கலாம். தென்காசி பக்கத்துல ஒரு பழமையான மாளிகை ஒண்ணு இருக்கு. அங்க இருக்கிற ஊர் மக்கள்லாம் அந்த மாளிகையை பேய் மாளிகைன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அந்த மாளிகையில நடந்த பல பயங்கரமான அமானுஷ்ய சம்பவங்கள். சரியா 1995ல ஒரு குடும்பம் இந்த மாளிகையில வாழ்ந்துட்டு வந்ததாக. அந்த குடும்பம் பத்தி சொல்லணும்னா, ஒரு கணவன் மனைவி மற்றும் அவங்க 2 பேத்துக்கும் 8 வயசுல ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. அந்த சின்ன பொண்ணு மனதளவுல பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. ஒரு நாள் இரவு அந்த சின்ன பொண்ணோட அப்பா நல்லா குடிச்சிட்டு வந்து, நீ எனக்கு பிள்ளையா இருக்கிறது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம அந்த மனதளவுல பாதிக்கப்பட்ட சின்ன பொண்ணு அந்த மாளிகையோட தோட்டத்திலேயே பதிச்சிட்டான். அது தெரிஞ்ச அந்த சின்ன பொண்ணோட அம்மாவும் அன்று இரவே தூக்குல தொங்கிட்டா. இதெல்லாம் நடந்த அடுத்த நாள் காலையில அந்த சின்ன பொண்ணோட அப்பாவும் மர்மமான முறையில கொடூரமா செத்து போயிட்டான். அன்னையில இருந்து இந்த மாளிகைக்கு யாராச்சும் குடி வந்தாலோ அல்லது அந்த மாளிகைக்கு பக்கத்துல யாராச்சும் போனாலோ அவங்களும் கொடூரமான முறையில செத்துருவாங்க. அதனாலேயே அந்த கிராம மக்கள் அந்த மாளிகை பக்கமும் போறதே இல்லை. இதெல்லாம் தெரியாத ஒரு குடும்பம் இந்த மாளிகைக்கு குடி வராங்க. அந்த குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி மற்றும் அவங்களுக்கு 10 வயசுல ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. கணவனோட பெயர் சேகர், மனைவியோட பெயர் கமலா, அந்த சின்ன பொண்ணோட பெயர் சுதா. இந்த குடும்பம் இங்க குடி வந்ததை பார்த்த அந்த கிராமத்து மக்கள், நீங்க இந்த பேய் மாளிகையில தங்காதீங்க, மீறி தங்கினா உங்க உயிரே போயிரும்னு சேகர்கிட்ட சொன்னாங்க. ஆனா சேகருக்கோ இந்த பேய்கள் மேலலாம் நம்பிக்கை இல்லை. அதனால நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன், நீங்களாம் கிளம்புங்கன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் அனுப்பிட்டான். இது நடந்த அடுத்த நாள் இரவு 11 மணி சேகர் மாடியில நின்றுட்டு இருந்தான். அப்போ தோட்டத்துல அவனோட மனைவி நின்றுட்டு இருந்தா. இத பார்த்து சேகர், என்னடா இந்த நேரத்துல இவ தோட்டத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு அவன் மாடியில இருந்து இறங்கி பெட்ரூமுக்கு தூங்க போனான். அப்படி பெட்ரூமுக்கு போய் பார்த்தப்ப அவனோட மனைவி பெட்ல தூங்கிட்டு இருந்தா. இத பார்த்த உடனே சேகருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன இது, நம்ம மனைவி பெட்ல தூங்கிட்டு இருக்கா, அப்போ அங்க தோட்டத்துல நின்னது யாருன்னு வேகமா சேகர் தோட்டத்துக்கு ஓடி போய் பார்த்தப்ப அங்க யாருமே இல்லை. ஒருவேளை இது நம்ம பிரம்மையா இருக்கும்னு நினைச்சிட்டு அது பெருசா எடுக்காம விட்டுட்டான். ஆனா அடுத்த நாள் இரவு ரொம்ப பயத்தோட அவசரமா யாருக்கும் போன் பண்ணா. அந்த சைட்ல இருந்து போனை அட்டென்ட் பண்ணி மந்திரவாதி பேசினாரு. என் பேர் சேகர், எங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனையா இருக்கு. என்னோட பொண்ணு அடிக்கடி அப்படியே தனியா பேசிட்டு இருக்கா. என்னோட உடம்பு ஃபுல்லா பச்சை கலர்ல புண்களா இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல இருக்கிற பொருட்கள் தான் தானா காத்துல பறக்கு. இவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, ப்ளீஸ் சீக்கிரமா வாங்கன்னு சேகர் கதறி அழுதான். உடனே அந்த மந்திரவாதியும் அன்னைக்கு இரவு அந்த மாளிகைக்கு வந்தாரு. அந்த மந்திரவாதி மாளிகைக்குள்ள வந்தப்ப அந்த பேய் மாளிகை ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அப்படியே அந்த மந்திரவாதி அந்த சின்ன பொண்ணு சுதாவோட ரூம்குள்ள போனப்ப அந்த ரூமோட சுவர்கள் ஃபுல்லா நகைக்கீரல்களா இருந்துச்சு. அந்த சின்ன பொண்ணு பெட்ல தூங்கிட்டு இருந்தா. இந்த மந்திரவாதி அந்த சின்ன பொண்ணுக்கு பக்கத்துல போனப்ப அந்த பொண்ணு காத்துல மிதக்க ஆரம்பிச்சா. அவளோட உடம்பு அப்படியே வளைய ஆரம்பிச்சிச்சு. இத பார்த்த உடனே சுதாவோட அப்பா அம்மா மற்றும் மந்திரவாதி மிரண்டுட்டாங்க. அந்த நொடி அந்த சின்ன பொண்ணோட உடம்பு காத்துல வேகமா பறந்து போய் அந்த மாளிகையோட தோட்டத்து மண்ணில பொத்துன்னு விழுந்துச்சு. பின்னாடியே சேகர் அவனோட மனைவி மற்றும் அந்த மந்திரவாதி அந்த தோட்டத்துக்கு வேகமா ஓடி போனாங்க. அந்த தோட்டத்துல இருந்த அந்த சின்ன பொண்ணு சுதாவை
சேகர் தூக்கணும். அப்போ அந்த மண்ணுக்கு அடியில இருந்து ரத்தம் கசிய ஆரம்பிச்சிச்சு. அந்த ரத்தமும் கருப்பு நிறத்துல இருந்துச்சு. உடனே அந்த மந்திரவாதி பக்கத்துல ஒரு மம்பட்டி இருந்துச்சு, அதை எடுத்து அந்த மண்ணை தோண்ட ஆரம்பிச்சான். அப்படி தோண்டிட்டு இருக்கும்போது டாலரோட ஒரு செயின் இருந்துச்சு. அதை எடுத்து இந்த மந்திரவாதி பார்த்தப்ப அந்த டாலருக்குள்ள ஒரு சின்ன பொண்ணோட போட்டோ இருந்துச்சு. ஆமா, அந்த போட்டோ அந்த மாளிகையில அவங்க அப்பாவாலே கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணோட போட்டோ தான். அந்த பொண்ணோட முகம் பாதி அழிஞ்சு போயிருந்துச்சு. அந்த நொடி அந்த இடத்துல கருமேகங்கள் சூழ பலத்த காத்தோட இடி இடிக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே அந்த மந்திரவாதி திரும்பவும் அந்த மண்ணை தோண்டினான். கொஞ்ச நேரம் கழிச்சு வெள்ளை கலர்ல இடம் தெரிஞ்சிச்சு. இத பார்த்து அந்த மந்திரவாதி இன்னும் ஆழமா தோண்டுதான். ஒரு சின்ன பொண்ணோட கை, கால், தலையோட எலும்புகள் தான் தனித்தனியா இருந்துச்சு. இத பார்த்து சேகர், அவனோட மனைவி மற்றும் அந்த மந்திரவாதி அதிர்ச்சியாய் நின்னப்ப அந்த எலும்புகள்லாம் தானா நகர ஆரம்பிச்சிச்சு. அந்த எலும்புகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கொடூரமான சின்ன பொண்ணோட ஆன்மாவா மாறிச்சு. அந்த பேயோட கண்கள் ஃபுல்லா கருப்பு நிறத்துலயும், அதோட உதடுகள் வறண்டு போயும், அதோட முகமே ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. அப்போ அந்த பேயோட உதடுகள் அசைய ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னு அது கொடூரமா கத்துச்சு. அடுத்த நொடியே அங்க இருந்த மரங்கள்லாம் மற்றும் பொருட்கள்லாம் காத்துல பறக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே அந்த மந்திரவாதி தன்னோட சக்திகளால அந்த பேயை தடுக்க முயற்சி பண்ணா. ஆனா அந்த பேயோட ஆக்ரோஷம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இதனால இந்த மந்திரவாதியோட சக்தியெல்லாம் அந்த பேய ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ அந்த மந்திரவாதிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அது என்னன்னா, அந்த மண்ணுல இருந்து எடுத்த செயினை எதிர்த்து பார்க்கலான்னு முடிவெடுத்த. அந்த செயினை தன்னோட மந்திர சக்தியால எரிச்சான். அந்த செயினை எரிச்ச அந்த நொடியே அந்த மாளிகையும் தோட்டமும் தீப்பிடிச்சு இருந்துச்சு. அந்த பேய் பயங்கரமா கத்துச்சு. அடுத்த நாள் காலையில அந்த ஊர் மக்கள் அந்த பேய் மாளிகையை பார்த்தப்ப அந்த தோட்டத்துல 3 பெரியவங்களோட உடம்பு மற்றும் ஒரு சின்ன பொண்ணோட உடம்பு எரிஞ்சு கருகி போன நிலைமையில இருந்துச்சு. இது அந்த மந்திரவாதி மற்றும் சேகர் குடும்பத்தோட உடம்பு தான். அந்த கருகி போன உடல்கள் பக்கத்துல ஒரு தங்க செயின் மின்னிட்டு இருந்துச்சு. அத அந்த கிராமத்து மக்கள் எடுத்து பார்த்தப்ப ஒரு கொடூரமான குரல், வேணும், எனக்கு திருத்த வேணும் என்று குரல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.